7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோஆருக்கு உங்களை வரவேற்கிறேன். இலங்கையிலிருந்து மீனவர்கள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கு தண்டனையிலிருந்து மீண்டு இந்தியா திரும்பியிருக்கின்றனர். இன்று அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரான தங்கச்சி மடத்திற்கு சென்று சேர்ந்திருக்கின்றனர். இதில் பின்னணியில் தொடர்ச்சியாக பல அரசியல்கள் இருப்பதாக ஒரு அமைப்பினரும் மீனவர்கள் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று ஒரு தரப்பில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இது பற்றிய விரிவான விஷயங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இது பற்றிய மற்ற விஷயங்களை ராமேஸ்வரத்திலிருந்து வழங்குவதற்காக நம்மிடையே ஹசீஃப் காத்திருக்கிறார். இந்த சூழலில் இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு மீனவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். மீனவர்களை மீட்பதில் உள்ள அரசியல் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் திருச்சி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் நேரடியாக நேற்று டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டனர். அரசியல் லாபத்திற்காக மீனவர்கள் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் சில வெளியுறவுத்துறை நடைமுறைகளுக்காக மட்டுமே அவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இதனிடையே முறையான தகவல் பரிமாற்றமின்றி அலைகழிக்கப்பட்டதாக மீனவர்களை வரவேற்க திருச்சி விமான நிலையத்தில் காத்திருந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு 1:30 மணிக்கு டெல்லி கொண்டு போகிறாங்க நேராக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ஏமாற்றத்தில் நாங்கள் திருப்பி ரிட்டனில் 5:30 மணிக்கு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். திருப்பி அந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அந்த உடனேயே மறுபடியும் திருப்பி நைட்டு 11 மணிக்கு இந்த பிள்ளைய திருப்பி மெட்ராஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெட்ராஸ் கொண்டு வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்தா நாங்கள் அந்த பிள்ளைகளை அங்கேயே நேரம் போய் பார்த்து இருந்திருப்போம். மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளே காரணம் என்று பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருந்த மரண தண்டனை அடைந்து மிகவும் மன உளைச்சலோடு சிறையில் வாடிக்கொண்டிருந்த மீனவர்கள் 5 பேர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முயற்சியினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மீனவர்களை விடுவிப்பதற்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவது வேதனை அளிப்பதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த மீனவர்கள் ஊர் திரும்பிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்த செய்தி தொகுப்பில் தூக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து தமிழகம் திரும்பிய மீனவர்களுக்கு பிரமிக்கத்தக்க அளவில் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏன்னா பல போராட்டங்களுக்கு பிறகு இவர்கள் தூக்கு தண்டனையிலிருந்து மீண்டு இங்கு இந்தியா வந்திருக்கிறார்கள். மீனவர்கள் உற்சாக கொண்டாட்டங்கள், உறவினர்களுடைய நெகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் குழந்தை இயேசு மைதானத்தில் காத்திருக்கும் இந்த மக்கள் கூட்டம் மரணத்தின் வாயிலிலிருந்து மீண்டு சொந்த ஊருக்கு திரும்பிய 5 தமிழக மீனவர்களுக்காகத்தான். திருவிழாவை ஒத்த இந்த கொண்டாட்டங்கள் மீனவர்களின் விடுதலை எந்த அளவிற்கு இவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது என்பதை உணர்த்தும் காட்சிகளாகவே இருந்தன. பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அங்கு கூடியிருந்தவர்கள். 2015 மீனவர்கள் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மீனவர்கள் விடுதலை இருக்காங்க. அது நல்ல நாளா நாங்கள் திருவிழாவை கொண்டாடிக்கிறோம். 3 ஆண்டுகள் பிரிந்திருந்த நிலையில் தற்போது தன்னுடைய கணவனை பார்க்க போகும் அகஸ்டனின் மனைவி பாக்கியஸ்ரீக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி என்று அவரை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது. நாங்கள் இந்த சமுதாய மக்கள், ஊர் மக்கள் எல்லாருமே அவளோட நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அவளுடைய வருகைக்காக நாங்கள் இங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப எங்கள் பிள்ளைகள்லாம் 3 வருஷமாக ரொம்ப ஏக்கத்தோடு இருந்துச்சு. இன்றைக்கு தான் ஒரு சந்தோஷத்தில் மனமகிழ்ச்சியோடு நம்ம நின்றுருக்கோம். பூக்கள் வாங்கி வச்சுருக்கோம் அவங்கள வரவேற்கிறதுக்கு. சாக்லேட், பட்டாசு எல்லாமே வெடிச்சு எல்லாருமே ஒரு ஆவலோட சந்தோஷத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். பாம்பன் பாலத்தில் நுழைந்த 5 மீனவர்களுக்கும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வாகனங்களில் வரவேற்பு அளித்தனர். ஒருபுறம் இதனை தங்களுடைய வெற்றியாக மத்திய மாநில அரசுகள் உரிமை கொண்டாடினாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே மீனவர்கள் கருதுகின்றனர்.
நாடு திரும்பிய 5 மீனவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வரவேற்பு, அவர்களுடைய உறவினர்களுடைய நெகிழ்ச்சியான அந்த தருணங்கள் எல்லாவற்றையும் இப்போது பார்த்தோம். தொடர்ந்து ஹசீஃப் ராமேஸ்வரத்தில் அங்கு மீனவ சங்க தலைவர் உடன் இருக்கிற தேவதாசுடன் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ஹசீஃப், இப்போ நீங்கள் மீனவர் சங்க தலைவர் தேவதாசுடன் இருக்கிறீர்கள். இப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு 5 மீனவர்களும் நாடு திரும்பி இருக்கிறார்கள். இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வா அங்கு மீனவர்கள் எதை முன்வைக்கிறார்கள்? பனிமலர், அதற்கு முன்னர் இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நடந்த அந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டி இருக்கின்றது. மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட தகவல் அறிந்தவுடன் நேரடியாக அவர்கள் சென்னைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அவ்வாறு டெல்லிக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் பிரதமரை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. ஆனால் இறுதியில் பிரதமரை அவர்கள் சந்திக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தி நிறுவனத்திடம் மட்டும் அந்த மீனவர்கள் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு பேசிய மீனவர்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்ததுடன் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கும் தங்களுடைய நன்றியை பகிர்ந்து கொண்டனர். அதன் பிறகு நேற்று இரவு அவர்கள் சென்னை வந்து செய்தார்கள். சென்னை வந்து சேர்ந்த அவர்கள் இன்று காலை தங்கச்சி மடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையை பொறுத்தவரை அதாவது மீனவர்களுக்கு அதிமுக அரசு பல்வேறு விஷயங்களை செய்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த 5 மீனவர்களையும் மீட்ட வெற்றி யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான ஒரு போட்டி நிலவுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அது குறித்து தான் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடன் ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் இருக்கின்றார். அவரிடம் இது குறித்து ஒரு கேள்வியை முன்வைப்போம். ஐயா, மீனவர்கள் சிறையில் இருந்த காலத்தில் நிச்சயமாக அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அதற்கு யார் உதவினாலும் ஒரு நல்ல விஷயமாகவே கருதப்பட்டு வந்தது. தற்போது மீனவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மீனவர்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப சிரமத்தில் உண்டாக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு யார் கடலில் சும்மா கிடக்கிற நேரத்தில் யார் ஒரு துடுப்பு கொடுத்தா கூட நாங்கள் அதை கடவுளாக நினைக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு யார் உதவி செய்திருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நாங்கள் மனசார வாழ்த்துவோம், வரவேற்போம், மறக்கவே மாட்டோம் என்றைக்குமே. அதில் எங்களுக்கு யார் முன்னே செஞ்சது பின்ன செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட கருத்தே கிடையாது. மீனவன் நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற வரைக்கும், இயற்கை எதிர்த்து போராடுற வரைக்கும், இந்திய நாட்டினுடைய அந்நிய செலவாணியை உயர்த்தி கொடுக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு எல்லாருமே இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே எங்களுக்கு கடமைப்பட்டவர்கள். அது மாதிரி நாங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். இதில் அரசியலே எதையோ பார்க்க நாங்கள் விரும்பலை. இந்த சூழலில் மற்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் தொடர்ச்சியாக 1983ஆம் ஆண்டு தொடங்கி மீனவர்கள் கைது செய்யப்படுவது, சுட்டுக் கொல்லப்படுவது, அவர்களுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்படுவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இலங்கை கடற்படையினால் நிகழ்த்தப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் விடுதலையான மீனவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் யார் போராடி இருந்தாலும் கூட, யாராக இருந்தாலும், தமிழகத்தில் உள்ள மக்களாக இருந்தாலும், இந்தியாவில் உள்ள மக்களாக இருந்தாலும், யார் போராடி இருந்தாலும் கூட அந்த ஒருவருடைய கையெழுத்தினால்தான் அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த கையெழுத்து போடக்கூடிய ஒருவர் இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்சே தான். அதனால அவரை அவருக்கு நன்றி சொல்வதனால் ஒன்றும் தவறில்லை. அவர் கையெழுத்து போடவில்லை என்றால் நமது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் கொடுத்தாலும் கூட அது வெற்று அழுத்தமாக தான் இருக்குமே தவிர ஒரு 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 திறம்பட செயல்படுற அழுத்தமாக இருக்காது. ஏன்னா அந்த அழுத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இலங்கை அதிபர் கையெழுத்து போடுறது உண்மையிலேயே அவரை நாங்கள் மனமாற வாழ்த்துறோம். எதுக்கு சொல்கிறோம்? ஆனால் அதே சூழலில் இதே இலங்கை அதிபர் கடந்த மே மாதம் இந்தியா வந்தபோது இந்த 5 மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து ராமேஸ்வரமே விழாக்கோலம் கூட பூண்டது. 5 மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் அக்டோபர் 30ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் அந்த 5 மீனவர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கின்றது. அதற்கு முன்னதாக ராஜபக்சே 3வது முறையாக இலங்கை அதிபராக போட்டியிடுவதற்கான ஒரு அனுமதியை பெறுகின்றார். இந்த சூழலில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நாங்கள் மீனவர்கள் உழைத்து சாப்பிடுகின்ற வர்க்கம். அரசியல் பின்னணி, அரசியல் வலைகள், அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாது. எங்களுக்கு ஒரே தெரிஞ்ச வலை நாங்கள் மீன் பிடிக்கிற வலை மட்டும்தான் தெரியும். அதில் அங்கே அவங்க அரசியலில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் 3 தடவை போட்டிடலாம், 30 தடவை போட்டிடலாம், இல்லை தலைமுறையாகவே இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். அதை பற்றி எங்களுக்கு அவசியம் இல்லை. மீனவனுக்கு அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனார், மோடி அவர்களுடைய பதவியேற்பால் சொன்னது உண்மைதான், அது மறுக்க முடியாது. ஆனால் அவர் சொன்னது எல்லா மீனவரையும் விடுவோம்னு சொன்னார். எக்ஸப்ட் இந்த 5 மீனவர் தவிர எல்லாரையும் விட்டாங்க. அதை யார்
யார் கேட்டிருக்கணும்? நம்ம மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுத்து ஏன் நீங்கள் வந்து இதை செய்யலை, எல்லாரையும் விடணும்னு சொன்னீங்களே, என் பதவி ஏற்பால ஏன் விடலைன்னு கேட்டிருக்கணும். அதிலுடைய சில அரசியல் பின்னணிகள் எது வேணாலும் இருக்கலாம். இதை தவிர இதில் யாரை முன்வைப்பது யாரை பின்வைப்பது என்ற கருத்துக்கு நாங்கள் வைக்கவில்லை. நன்றி சார். பனிமலர் தேவதாஸ் அவர்கள் கூறிய கருத்தை கேட்டிருப்பீர்கள். அதாவது மீனவர்களை பொறுத்தவரை தங்களுக்கு உதவக்கூடிய, இக்கட்டான சூழலில் உதவக்கூடிய ஒரு சிறிய உதவியை கூட செய்யக்கூடிய நபர்களையும் கூட அவர்கள் போற்ற வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்கள் இந்த கடலில் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பனிமலர், இனி உங்களுடன். நிச்சயமாக ஹசீஃப், இந்த சூழலில் இந்த 5 மீனவர்களும் இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதிலிருந்து தற்போது வரையிலான ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம். 19ஆம் தேதி 5 மீனவர்களும் பிரதமர் மோடி அவர்கள் ராஜபக்சேவுடன் தொலைபேசியில் உரையாடியதன் வாயிலாக அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. இந்நிலையில் 20ஆம் தேதி மீனவர்கள் திருச்சிக்கு எங்கு வர இருக்கிறார்கள் என்பதுக்கான உறுதியான தகவல் இல்லை. சென்னை வரலாம், திருச்சி வரலாம் என்ற இருவேறு கருத்துகள் இருந்தது. திருச்சி வர இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு உறவினர்கள் குவிந்திருந்தனர். இந்த சூழலில் அவர்கள் திருச்சி வரவில்லை. இதனால் உறவினர்கள் பெரிதும் ஒரு வராதனால் ஏமாற்றம் அடைந்தார்கள் என்று கூற சொல்லலாம். 20ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இலங்கையிலிருந்து தனி விமானம் மூலம் அவர்கள் டெல்லி சென்றார்கள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிபர் ராஜபக்சேவிற்கு அவர்கள் நன்றி தெரிவிப்பதற்காக சென்றதாக கூறப்பட்டது. இதனிடையே வெளியுறவுத்துறை நடவடிக்கைகள் இருந்ததன் காரணமாக அவர்கள் அங்கு டெல்லி வரவழைக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அக்பருதீன் விளக்கம் அளித்தார். இச்சூழ்நிலையில் அவர்கள் ஊடகங்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கும் அவர்கள் பேட்டி அளிக்கவில்லை. ANI செய்தி நிறுவனத்திற்கு மட்டும் அவர்கள் பேசினார்கள். இதிலேயே அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் ராஜபக்சேவிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார்கள். இந்நிலையில் டெல்லியிலிருந்து சென்னைக்கு இரவு 10 மணி அளவில் விமானம் மூலம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். சென்னை விமான நிலையத்திற்கு இரவு 12 மணிக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று இரவு சென்னையிலேயே தங்க வைக்கப்பட்டு காலையில் அவர்கள் தங்கச்சி மடத்திற்கு சென்றார்கள். காலை அவர்கள் தங்கச்சி மடத்தை சென்றடையும் போது மணி 12 மணி. அப்பொழுது அவர்கள் சென்று அங்கு அவர்களுடைய உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்ததுபடி இதன்படி கடந்த 2 நாட்களாக நடந்த சம்பவங்களின் தொகுப்பை பார்த்தோம். இது பற்றி மேலும் பல விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே ஐயா தியாகு இருக்கிறார். வணக்கம் ஐயா. இப்போது தொடர்ச்சியாக நம்ம பார்த்த மாதிரியே வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்த முயற்சி தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா இது எங்களுடைய வெற்றி, மோடியுடைய வெற்றி அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையில் யாருடைய வெற்றி? உண்மையில் தமிழக மக்களுடைய வெற்றி, தமிழக மீனவர்களுடைய வெற்றி. ஏனென்றால் முதல் கேள்வி எழுப்புவது என்னென்னா, இப்போ ராஜபக்ஷே அவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறார். சரி, முதலில் அவர்களை கைது செய்தது எந்த அரசு? அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டது எந்த அரசு? அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது எந்த நாட்டினுடைய நீதிமன்றம்? இந்திய அரசினுடைய அயலுறவுத்துறையே என்ன சொல்லுது? இது பொய் வழக்குன்னு சொல்லுது, உடனடியாக சொல்லுது. தமிழக முதலமைச்சர் சொல்கிறார் இது பொய் வழக்குன்னு சொல்கிறார். அப்போ இந்த பொய் வழக்கு போட்டதற்கான குற்றச்சாட்டை ஒத்துக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு நன்றி நம்ம சொல்ல முடியும், அவர்களுக்காக பெருமை கொண்டாட முடியும். அதே போல் இந்திய அரசை பொறுத்தவரை காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக இருந்தாலும் 83 இன்று வரை 600க்கு மேற்பட்ட மீனவர்கள் கடல் பகுதியில் வைத்து கடற்படையினால் கொலை செய்யப்பட்டதற்கு இந்த 5 பேருடைய விடுதலை என்பது ஈடாகிவிடாது. அதனால் அந்த உயிர்களெல்லாம் மீண்டு வந்துவிடப் போவதில்லை. இதுவரை மீனவர் வலைகள் அறுக்கப்பட்டதற்கு, நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டதற்கு, இன்றைக்கும் படகுகளை அவர்கள் பிடித்து வைத்து கொண்டிருப்பதற்கு, கடல் பகுதியில் நம்முடைய மீன்பிடி உரிமை மறுக்கப்படுவதற்கு, கச்சத்தீவை நாம் பறிகொடுத்து விட்டு தவிப்பதற்கு, இது எல்லாவற்றுக்கும் இந்திய அரசு பொறுப்பு. இந்த எல்லா பாவங்களையும் இந்த 5 பேர் உயிரை காட்டி கழுவிவிட முடியாது. நிச்சயமா ஐயா, இது பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.